கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். இன்றும் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக தியானித்து சிந்திப்போம். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் அல்லது இந்த போதனைகளினுடைய காரியம் என்னவென்றால், சரியான தெளிவு நமக்கு வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான். இதில் யாரையும் குற்றப்படுத்துவது கிடையாது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. we don't like it. சரி, நம்ம வேத வசனங்களில் தெளிவு பெற வேண்டும். தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது தான் ஏதாவது ஒரு கொண்டை கேள்விப்பட்டவொடனே உங்களுக்கு குழம்பும், அப்புறம் அதை போய் வேறு ஆள்கிட்ட கேட்பீங்க, அவர் இன்னொன்று சொல்லுவார். இப்படியே அது குழம்பி கொண்டிருக்கும். ஆகையினாலே நீங்கள் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது சரியான தெளிவு கிடைப்பதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்வேன். நீங்களும் கொஞ்சம் அந்த இவையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கு ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி அநேக காரியங்கள், அநேக விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். இப்பொழுது வர வர இந்த சோஷியல் மீடியாக்களில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கிலெல்லாம் எல்லாரும் ஃப்ரீயாகவே போடலாம், எல்லாமே இருக்கிறபடியினாலே தேவையில்லாத அல்லது எத்தனையோ காரியங்கள் வருது. அவைகளிலே தெளிவு என்று சொன்னால் என்னால் அதை தெளிவு என்று சொல்ல முடியல. we are not having the proper perspective of what the Bible says. ரட்சிப்புனா என்னன்னே குழப்புறாங்க, ஞானஸ்நானம் என்னன்னு குழப்புறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று குழப்புறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி ரொம்ப குழப்பிட்டாங்க, குழப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இப்போ என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும் பொழுது, இந்த கேள்வி ஒன்று தான் உங்கள் முன்னால் வைக்க போகிறேன். ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெறுகிறீர்களா? அல்லது இவங்க சொல்கிற மாதிரி வேறு டேர்ம்ஸில் சொன்னால் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்கிறீர்களா? இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லப்படுவது வேறொரு நிகழ்ச்சியா? அது எப்பொழுது நடைபெறுகிறது? இவைகளை குறித்து தான் இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது மட்டும்தான், திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிப்பு நீங்கள் அடைந்திருப்பீர்களானால் நீங்கள் பரலோகம் போய்விடுவீங்க. அதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் பரலோகம் போய்விடுவீங்க. ஹலோ, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்புனா என்னன்னு முதலாவது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புனா என்னென்னு முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். ரட்சிப்புனா என்ன? பாவத்திலேயே நம்ம பிறந்தோம், பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், பாவமே எங்களுடைய வாழ்க்கையாகவும் இருந்தது. சரியா? நியாயப்பிரமாணத்தினாலே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவு, அது கரெக்ட். கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனாலும் ரட்சிப்புனா என்ன அப்படி என்று அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. 2 கொரிந்தியர் 5:16-17 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது புது சிருஷ்டியாகிறீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. we are becoming a new creation. புது சிருஷ்டி அப்படின்னா என்ன? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதுதான் அது. அதை நல்லா நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அதாவது யூ ஆர் அ நியூ மேன். அதை ரோமரில் எழுதுகிறார். யூ ஆர் அ நியூ மேன், யூ ஆர் அ நியூ கிரியேஷன். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பழையபடியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் ரட்சிப்பை பெறலைன்னு அர்த்தம். ரட்சிப்பினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை திரும்பி இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது சொல்கிறதுன்னு நிறைய நேரம் ஆகும். நான் அதில் நிறைய நேரத்தை செலவு பண்ணணும்னு நான் விரும்பலை. நல்லா கவனிங்க. ரட்சிப்புக்கு பிறகு யூ ஆர் அ நியூ மேன், யூ ஆர் நாட் அ ஓல்டு மேன். பழைய மனுஷன் நீங்கள் இல்லை.
புது மனுஷனாக புது சிருஷ்டியாக மாறிவிட்டீர்கள். கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதுவரையும் உங்களுடைய தகப்பனாகிய பொல்லாத பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள். ஹலோ, உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள். திரும்பவும் நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். புரியுதா? பைபிள் என்ன சொல்றது? நாங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் அனைத்தும் பொல்லாததாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசமாகி போச்சுங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாவத்தினாலே, ஆதாம் செய்த பாவத்தினாலே தேவனுக்கும் எங்களுக்கும் பிளவு உண்டாயிற்று. ஆக நாங்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம், எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ரட்சிப்பில் நாங்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு, இப்போ உலகம் எங்களுக்கு ஏலியன் ஆயிடுச்சு, ஃபாரின் ஆயிடுச்சு. உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். We are created as new man, new creation, child of God, son of God, daughter of God. Oh, hallelujah! எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பழைய வாழ்க்கையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி முடியுது என்று கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு சகோதரன் இடத்துல கேட்டேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்னாரு. ஹவ் இஸ் இட் பாசிபிள் நீங்கள் கேட்குறது சரி பிரதர், ஆனால் அப்படி தானே எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தே திங்க் தட் தே ஜஸ்ட் த சேம். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் த சேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். கோச்சுக்காரங்க, நீங்கள் அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படலை. கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். உங்களுக்குள்ள ஆவியோடு கூட அவருடைய ஆவி சாட்சி கொடுக்கணும். இதுதான் ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, 16 சொல்லப்பட்டிருக்கிறது. He should testify with your spirit that you are a child of God. அதை விட்டு போட்டு நான் மறுபடியும் மறந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், கோயிலுக்கு போகிறேன், இதை ஒரு 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 பேட்டர்னாக வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது சரிப்பட்டு வராது. ஆக புது சிருஷ்டியாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைத்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியையும் பெறுகிறீர்களா என்பதுதான். ஏன்னா இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய தர்க்கம். ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறோமா? அல்லாவிட்டால் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவி நம்முடைய ரட்சிப்பில் என்ன கிரியைகளை அவர் செய்கிறார்? புரிகிறது என்று நினைக்கிறேன். என்ன கிரியைகள் எல்லாம் செய்கிறார்? இவங்க எடுத்துக்கொள்கிற வசனத்தை நம்மளும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள் சேர்த்து விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதையே நாங்கள் பரிசுத்தாவியும் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி ஒரு ஒரு சூடோ நம்பிக்கை, அதாவது அது சரியான நம்பிக்கை இல்லை, அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்த உங்களுக்குள்ள வரலைங்க. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள், கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் உங்களை ஞானஸ்நானம் பண்ணிவிட்டார். புரியுதா? So you have become a member of God's family into the body of Christ, which is called the church. சபை என்று சொல்லப்படுகிற பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள அவரே உங்களை கொண்டு போய் இணைச்சிட்டாங்க. இயேசு என்ன செய்தார்? அப்படி இணைக்கப்பட்ட உங்களை ஒப்புரவாகுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தின் மூலமாக, ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னா என்னன்னா, பாவத்தினாலே உலகத்தை விட்டு தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை
தேவனிடத்திலே மீண்டும் ஒப்புரவாக்கி விட்டார். யாரு? இயேசு. That is called reconciliation. அதையே நம்ம இன்னும் புரிஞ்சு விடல. அந்த ரெக்கன்சிலியேஷன் எதில் பாவத்தினால ஏன் நாம் தேவனை விட்டு பிரிந்தோமோ அதை, அந்த பாவத்தை மன்னித்து ரட்சிப்புக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எங்களை இயேசுவின் சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? எங்களை பிரிக்கப்பட்டிருந்த ஸ்தானத்திலிருந்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டார். So we have become God's children, sons and daughters. இதுதாங்க ரட்சிப்பில் பரிசுத்தாவியானவரும் இயேசுவும் செய்கிற காரியங்கள். We are reconciled back with God. So the veil of separation, the wall of separation by sin has been removed, has been taken away. We are reconciled with Christ back to God by Christ. சரியா? அப்போ இப்போவே பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ள வந்துட்டாரா அப்படின்னா இல்லை. பரிசுத்தாவினர் எங்கே இருக்கிறாரு? உங்களோடு இருந்தார், உதவி செய்தார், உங்களோடு கூட இருக்கிறார். ஹலோ, உங்களோடு கூட இருக்கிறார். He is with you as a good friend. ஒன்று நல்ல ஃப்ரெண்டை போல இருக்கிறார். இன்னொன்று சொல்லுது, இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, he is a good comforter. தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அருமையான நண்பராக இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவதற்கு இயேசுவால் அனுப்பப்பட்ட ஆவியானவராக இருக்கிறார். ஒரு ஏஜென்ட், ஏஞ்சல் மாதிரி வச்சுக்கோங்களேன், உங்களோட இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். இது எந்த வசனத்திற்கு அடிப்படை என்றால், இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. கூட இருக்கிறேன், நல்ல கவனிங்க. அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல் யாரு? இப்ப பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களோடு கூட இருப்பார், பிறகு ஒரு சமயத்திலே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். ரெண்டு எப்படிங்க ஒன்றாகும்? கூட இருக்கிறது, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவரோட அவர் உங்கள் கூடவே இருக்கிறாரு, வெரி குட். ஆனால் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்குள்ள வர முடியுமா? How is it possible? He is a separate individual, you are a separate individual. Both can be friends forever. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட பரிசுத்த ஆவியானவர் can be a friend and a comforter and a helper. எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உங்களுடைய வாழ்நாள் பூரா அவர் இருக்க முடியும். ஆனால் உங்களுக்குள் அவர் வர முடியுமா? வருவாரா? வந்தாரா? வந்து விட்டாரா? இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் இருக்கிறது. உங்களுக்குள்ள வந்து விட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு மெசேஜ். What will happen when the Holy Spirit comes inside you or you are baptized with the Holy Spirit? என்னங்க? When you are baptized with the Holy Spirit, something else will start happening in your life. And it should and it will. வேறு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். இப்ப என்ன பிரச்சனை என்றால், நீங்க ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லிடுறீங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதை நீங்கள் ஒன்று சாட்சியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் ஞானஸ்நானம் என்பதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற தேவனுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது. இதை கட்டளை என்று யாரும் போதிப்பதில்லை, அதான் பிரச்சனை. யூ ஹாவ் டு பி பேப்டைஸ்ட். இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பரப்பி சீஷர்கள் ஆக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ ஞான ஸ்நானம் தேவையா தேவையில்லையா, வேணுமா வேண்டாமா, இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார் ஊழியக்காரங்க கிட்ட, அதாவது சீஷர்கள்கிட்ட, நீங்கள் அவர்களை ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வந்து, அதாவது சீஷனாக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆக ஊழியக்காரர்களும் சீஷர்களும் உங்களை ஞான ஸ்நானத்திற்குள் வழி நடத்தாமல் விட்டால் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். அப்போ அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிச்சு ஆகணும். அதனால உங்களை ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லதான் செய்வாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுப்பதும் எடுக்காததும் உங்களுடைய நிலை என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கு நான் ஒரு சிறிய விளக்கம் தரப்போறேன். இட் இஸ் லெஃப்ட் யூனே வச்சுக்கோ. நான் வேணா ஞானஸ்நானம் எடுப்பேன், வேணாட்டி எடுக்காமல் இருப்பேன், பரவாயில்ல. நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரலோகம் போவீங்க, ஞானஸ்நானம் வேண்டான்னு சொல்லி இருந்தாலும் பரலோகம் போவீங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதனால என்ன லாபம், என்ன நஷ்டம், என்ன நடக்கும், என்னெல்லாம் உங்களுக்கு எதிராக கிரியை செய்யுங்கிறத சொல்ல போகிறேன். ஞானஸ்நானம் என்று சொல்லுவது முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல். இதற்கு மத்தேயு 3:14-18 வரைக்கும் வாசிக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாவியும் இல்லை, பாவி அறியாதவர்னு போட்டிருக்கு. அவருக்கு எதுக்கு ஞானஸ்நானா? அப்போ நீங்க பாவத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கல. that is not the point. இயேசு கிறிஸ்துக்கு அப்போ என்ன பாவ மன்னிப்பு வேணுமா? அவர் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு ஆகி அவர் ஞானஸ்நானம் பெறணுமா? அவருக்கு தேவையா? இல்லையே. அவர் பாவ மன்னிப்பு அவருக்கு எதுக்குங்க? தேவையே இல்லை. ஆனால் அவர் ஞானஸ்நானத்துக்கு போறார். யாரிடத்தில்? யோவான் ஸ்நானன் இடத்தில். அப்போ யோவான் ஸ்நானன் இடத்துல கேட்குறான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க, நீர் என்னிடத்தில் வருகிறீரே, இது என்ன, இது சரியில்லையேன்னு கேட்குறான். அவன் கேட்டது நியாயம், நியாயமே நியாயம். அப்பொழுது இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு. பொறுமையாக தான் சொன்னார், இடம் கொடு. இப்படி எல்லா தேவ நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்படி எல்லா தேவ நீதிகளையும் நிறைவேற்றுவது. ஆக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதனுடைய காரணம் என்னவென்றால், அவர் தேவன் அவருக்கு நியமித்த நீதியை நிறைவேற்ற கடமைப்பட்டிருந்தார், அதை நிறைவேற்றினார். பாவ மன்னிப்புக்காக இல்லை, பரலோகம் போறதுக்காகவும் இல்லை, நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். அதற்கு இன்னொரு வார்த்தையை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் இது ஞானஸ்நானத்திற்கு இது படிவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது என்றார். அப்ப ஞானஸ்நானத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாயிட்டீங்க. அவரு ஞானஸ்நானம் எடுன்னு சொல்றாரு. இதுல என்னங்க விவாதம்? தேவையா தேவையில்லையா, வேணுமா வேண்டாமா, இப்படி எடுத்தாதான் பரலோகம் போகுமா, எடுக்கலன்னா பரலோகம் போக மாட்டோமா, இந்த விவாதம் எதுக்கு? இயேசு சொன்னார், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். ஊழியக்காரங்க உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுங்கள் என்றாங்க. எடுக்க வேண்டிய கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. எடுத்தால் என்ன? இதற்கு ஏன் இந்த விவாதம்? எடுத்தால் என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறேன். முதலாவது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை, ஏய் என் பிள்ளை என்னுடைய கட்டளையை கீழ்ப்படிஞ்சிட்டான் அப்படின்னு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். பரலோகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். தேவ தூதர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். இது முதலாவது. இரண்டாவது, தேவன் நியமித்த நீதியை நிறைவேற்றினீர்கள் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை ஒரு ஈவாக, வரமாக, கிஃப்டாக பெறுவீர்கள் அப்படின்னு அவன் சொல்றான்.
அப்போ ஞானஸ்நானம் பெறுவதிலே இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இது நன்மைகள் மட்டும்தான் நான் இப்போ லிஸ்ட் பண்ணினேன். இதில் இன்னொன்று நடக்குது. அது அநேகர் சொல்லுகிறதும் இல்லை, அநேகர் அதை கண்டுக்கிறதும் இல்லை, நீங்களும் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதும் இல்லை. ஆனால் அதான் ரொம்ப சீரியஸ். என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது புது மனுஷன் ஆகிவிட்டபடியினால் உங்களுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன், பாவ மனுஷன், பழைய மனுஷன் செத்துட்டான், டைடு. ஒரு மனுஷன் டைடு, இன்னொரு மனுஷன் அலைவ், பிகேம் அலைவ். பழைய மனுஷன் செத்துட்டான், புது மனுஷன் உயிரோட வந்துட்டான். அதையே தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். ஞானஸ்தானத்தில் நீங்கள் பழைய மனிதனை அடக்கம் விட்டுவிட்டு புதிய மனிதனாக வெளியே வருகிறீர்கள் என்று சொல்கிறார். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த ஓல்டு மேனுக்கா பாருங்க, செத்துப்போன மனுஷன், அந்த செத்துப்போன மனுஷனை தூக்கிக்கிட்டே நீங்கள் புது மனுஷனாக நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. ஹீ இஸ் ஸ்டில் வித் யூ, யூ ஆர் ஸ்டில் கேரியிங் ஹிம். அதை இப்பொழுது இருக்கிற இந்த மாடர்ன் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா வாக்கிங் டெட்டு. யூ ஆர் டெட்டு, டெட் டு சின், ஆனால் ஸ்டில் யூ ஆர் வாக்கிங் பிகாஸ் த டெட் பாடி இஸ் நாட் பரீட் yet. அந்த அந்த சரீரம் இருக்கு பாருங்க, இன்னும் அடக்கம் பண்ணப்படவில்லை. எப்பொழுது அது அடக்கம் பண்ணப்படுகிறது, அதற்குத்தான் தேவன் ஞானஸ்நானம் என்கிற ஒரு நியமனத்தை ஏற்படுத்தினார். பழைய செத்துப்போன மனுஷனை அடக்கம் பண்ண வேண்டும். அடக்கம் பண்ணுகிறதுனா என்ன? சாதாரணமாக அடக்கம் பண்ணுறதுனா 6 அடி குழி தோண்டி அடக்கம் பண்ணணும். கொரோனாவில் செத்தவனை அடக்கம் பண்ணுறதுனா 12 to 15 அடி குழி தோண்டி அடக்கம் பண்ணணும். இப்படி தான் அடக்கம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையாக அந்த சரீரத்தை என்ன பண்ணிடணும், எதுக்குள்ளேயாவது போட்டு மூடிடணும். அதான் இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமாவது, நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்கும் பொழுது செத்த சரீரமாகிய பழைய சரீரத்தை, பழைய மனுஷனை, செத்துப்போன பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணுகிறீர்கள். அதுக்கு மேலே அவனுக்கு உயிர் கிடையாது, அவனுக்கு வெளியில் காட்ட முடியாது. அப்படி அவனை மூடிவிட்டு நீங்கள் புது மனிதனாக தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது வருகிறீர்கள். அதுக்கு தாங்க முழுசையும் மூடணும்னு சொல்லி மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கன்னு சொல்கிறது. 4 கை மண்ணில் அளவு 2 மண்ணை போட்டு அவன் சரீரத்தை அடக்கம் பண்ண முடியுமா? அதுக்கு பேர் அடக்கமா? அது ஒப்பாகுமா? நல்லா யோசித்து பாருங்கள். ஆகையினால தான் நீங்கள் மூழ்குங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கறது இல்லை, அதுதான் பிரச்சனை. பழைய மனுஷனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க, வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை. அதையும் தூக்கிட்டு திரியுறீங்க. இப்போ நீங்கள் புது மனுஷன், விடுதலையான மனுஷன், இலகுவான மனுஷன். அப்படி போங்களேன், சந்தோஷமாக போங்களேன். சந்தோஷம் உங்களில் குடிகொண்டிருக்கும், சமாதானம் உங்களில் குடிகொண்டிருக்கும், அன்பு உங்களில் குடிகொண்டிருக்கும். பழைய மனுஷன் அதெல்லாம் இருந்ததா? இல்லைல்ல. அப்புறம் அவனையும் தூக்கிட்டு சுற்றுறீங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க ஞானஸ்நானத்தில். சரியா? அப்போ ஞானஸ்நானம் என்பது அடக்க ஆராதனை. சுருக்கமாக ஒரே வார்த்தைகளை சொல்கிறதுன்னா அடக்க ஆராதனை. அதையும் செய்யுங்கன்னு இயேசு கட்டளையிட்டார். அவரும் சொல்லிட்டாரு, இயேசுவும் சொல்லிட்டாரு, நீங்கள் பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டாரு. பேதுரு என்ன சொல்கிறான்? ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுங்கள்ட்டான். எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு நடக்குது. அவங்க யாரும் அதில் குறுக்க ஒன்றும் பேசுறதும் இல்லை, அவங்க சொன்னதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்ல, அது ஒரு முக்கியம், இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதுவும் ஒரு தெளிவுக்கான ஒரு அடித்தளம். இதை இப்போ நாங்கள் நல்லா சொல்கிறத கேளுங்க. ஞானஸ்நானம் பெறும் பொழுது உங்களை ஞானஸ்நானம் உங்களுக்கு யார் கொடுக்குறா? கொடுக்கிறவர் ஒருவர் உண்டா இல்லையா? ஊழியக்காரர். அவர் போதகராக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், யாராவது ஒருவராக இருக்கலாம். எல்டர் கூட ஞானஸ்நானம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஊழியக்காரர் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவர் யாரு? நீங்களும் நான். சரியா?
நீங்களும் நானும் எடுக்கிறவர்கள். உலகத்தில் உள்ள அவ்வளவு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் எடுக்கிறவர்கள். ஒரு ஊழியக்காரன் 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், அது பழைய இல்லை. வெறும் 5 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், அதுவும் ஓகே. ஆனால் ஊழியக்காரன் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதாவது ஒரு ஆள் கொடுக்கணும், ஒரு ஆள் எடுக்கணும். இதில் தண்ணீருக்கு என்ன வேல்யூ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தண்ணீருக்குள் கொடுக்க வேண்டும், மீடியம் என்று சொல்லுவார். பேப்டைசர் ஊழியக்காரன், கேண்டிடேட் நீங்களும் நானும் விசுவாசிகள். எதற்குள்ளாக கொடுக்கப்படுகிறீர்கள் என்பது தண்ணீருக்குள்ளாக. இது ஒரு எல்லாராலும் அறியப்படுகிற, ஏற்றுக்கொள்ளப்படுகிற, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. இந்த ஞானஸ்நானத்தை ஏன் கேள்வியை கேட்டுக்கிட்டு இது வேணுமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா? ஏங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? ஏதாவது நஷ்டமா? ஏதாவது இழந்து போக போறீங்களா? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் எடுக்கிறதுல இவ்வளவு தாமதம், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு வாதங்கள்? ஏன் வேண்டாம், விட்டுருங்க. சரி, இந்த ஞானஸ்நானத்தை மற்றவர்கள் சாட்சியாக பார்க்க முடியுமா முடியாதா? நீங்கள் ஒளிஞ்சு போய் ஞானஸ்நானம் எடுப்பீங்க, எல்லாரும் சுற்றி நின்று பாட்டு பாடி அல்லேலூயா பாடி தேவனை துதித்து தானே ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. இது ஒரு பெரிய செயல்பாடுங்க, நல்ல நடைமுறைங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு பேப்டிசம் எடுத்துக்கோங்களேன். சாட்சி உண்டு, கொடுக்கிறவர் உண்டு, எடுக்கிறவர் உண்டு, சுற்றிலும் நின்று சாட்சி பகர்கிறவர்கள் உண்டு. தண்ணீருக்குள்ளாக நீங்கள் கொடுக்கப்படுகிறீர்கள். இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் வளர்க்கிறேன் என்றால் இதுக்கு ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை நான் பின்னால் சொல்ல போகிறேன். அதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் அதை விளக்கி கொண்டு போகிறேன். சரியா? இப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பதற்கும் ஞானஸ்நானம் என்கிற பெயர் தான் உண்டு, கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதுக்கு நம்ம வேணா ஃபில்லிங் என்று சொல்லுவாங்க சிலர், நிறைவு படைகிறது என்று சொல்லுவாங்க சிலர். இப்படி பல வியாக்கியானங்களை இவங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் வேதத்தின்படி அது ஒரு பேப்டிசம், ஒரு ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்திற்கு இப்பொழுது நான் தண்ணீரின் ஞானஸ்நானத்திற்கு உங்களுக்கு விளக்கினது போல பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தையும் கொஞ்சம் விளக்கப்பறேன். இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது, அதிலையும் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கொடுக்கிறவர் யார்? ஊழியக்காரன் இல்லை, உலகத்தில் உள்ள எவனுமே இல்லை. கொடுக்கிறவர் வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் 4 சுவிசேஷங்களையும் சொல்லியிருக்கான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிற கூட நான் பாத்திரவானல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஏன்னா அவனே ஒரு ஞான ஸ்நானகன் தானங்க. அவன் ஞான ஸ்நானகன்னு சும்மாவே சொல்லுகிறான், தேவையில்லாதையா சொல்லுகிறான். அவன் ஒரு ஞான ஸ்நானகன். அவனுக்கு ஞான ஸ்நானத்தினுடைய இன் அண்ட் அவுட்டு தெரியும், முழுசும் தெரியும். அவன் ஞானஸ்நானம் கொடுக்கறது தான் அவனுக்கு வேலை. ஞானஸ்நானத்துக்காக தான் அவனை அனுப்பினார் ஆண்டவர். அவன் சொல்லுகிறான், இயேசு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எதனால? பரிசுத்த ஆவிக்குள்ளாக. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. உங்களை மீட்டுக் கொண்டாரே, உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டாரே, அந்த இயேசு. அவர் சொன்னார், அப்போ லூக்கா 24:49 அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலேயும், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினாலே, அவர் பரிசுத்தாவின் கூட சொல்லல பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். கட்டளை இட்டாருன்னு இருக்கு, நல்லாவே கட்டளை இட்டாருன்னு. என்ன? யூ ஹாவ் டு பி என்டோவ்ட் ஃப்ரம் பவர் ஃப்ரம் எபவ்.
பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையை குறித்து அவர் வேற என்னெல்லாம் சொன்னார்? நான் பரலோகத்திற்கு போவது நலமாயிருக்கும், நீ அப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார். நான் போகலன்னா அனுப்பமாட்டேன். He has to go and he has to come. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுவார், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்றெல்லாம் இயேசுதானுங்க சொன்னார். நம்ம ரட்சித்தவருங்க, நம்ம ஆண்டவர், அந்த இயேசுதான் சொன்னார். நான் போய் அவரை அனுப்புகிறேன், அதற்காக நீங்கள் பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, 10 நாள் காத்துருங்க அப்படின்னு சொன்னார். பெரிய தவறுங்களா அது? இல்லை, இதில் என்ன குழப்பங்கள்? அதனால இவங்க 10 நாள் போய் உட்காந்துக்கிட்டாங்க, மேலறையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. எத்தனை பேர்? 120 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. சீஷர்களோடு இருந்தாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தாள். இந்த மரியாளை குறித்து இன்னொன்று சொல்லணும். இந்த மரியாளை இயேசுவை கற்பந்தரிக்க வைத்ததே பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார், நீ கற்பந்தரிப்பாய், அவர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டார். கற்பந்தரித்ததே அவரால். ஆனால் இப்போ அவரோட இல்லை, மரியாளோட இல்லை. என்ன கஷ்டமா இருக்கு. அந்த மரியாளும் அந்த 120 பேரோட மேலறையில் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினால் தரிக்கப்படும் வரைக்கும். அவங்களுக்கு என்ன தெரியாத? அவங்க விசுவாசி இல்லையா? அவங்களுக்கும் பரிசுத்தாவியான அபிஷேகம் தேவைப்பட்டது ஐயா. அது ஏன்னு சொல்லி இன்னொரு காரணம் அப்புறம் சொல்கிறேன், வருது ஒன்றா வருது. அவங்களுக்கும் தேவை. சரி, இப்போ 120 பேர் அன்னைக்கு அபிஷேகம் பெற்றார்கள். அபிஷேகம் பெற்ற பொழுது அடுத்த சர்ச்சையான பிரச்சனை என்னன்னா, அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் 120 பேர் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்த வரத்தின்படியே அவர்கள் பேசினார். அது வரத்தின்படி கூட போடல, எபிலிட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் பேசினார்கள். இதை எல்லாரும் பார்த்தார்கள், எல்லாரும் கேட்டார்கள். எருசலேமில் உள்ள சகல யூதர்களும் கேட்டாங்க. உலகத்தில் இருந்த பழைய அநேக பலவிதமான மதத்தினர், ஜாதியினர், தேசத்தினர் எல்லாம் கேட்டாங்க. அதில் 16 தேசத்தினரை மாத்திரம், 16 மொழியை பேசுகிறவருடைய மாத்திரம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். சரியா? ஆனால் இத்தனையோ பேர் இருந்தாங்க. நீங்கள் அது சரியாக நீங்கள் சரித்திரத்திலையும் வேதத்திலையும் சரியாக படிச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, ஏன் லட்சக்கணக்கான பேர் கூட வருவாங்க. அதில் இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் 3000லேருந்து 5000க்குள்ளே 3000க்கு மேலே இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களே 3000. ஆக அவ்வளோ பேர் இருந்திருக்கணும். சரியா? 3000 பேரில் 16 மொழியை பேசினவர்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து இவர்கள் பேசின அந்நிய பாஷைகளை புரிந்து கொண்டார்கள். விளங்குதா? புரிந்து கொண்டார்கள். ஆனால் இதை தவிர எத்தனையோ தேசத்தினர்களும் அங்கே இருந்தார்கள். அது அப்போஸ்தலர் 11லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிலே போடப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் என்று சொல்ல போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 16 மொழிகள் தெரியாதவர்கள் அவர்கள் அங்கே இருந்தாங்க. அவர்கள் என்ன சொன்னார்களாம்? இவர்கள் மதுபானத்தினால் வெறித்திருக்கிறார்கள். இதையே தாங்க இப்போ ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்கிற போதகர்களும் ஊழியங்காரங்களோட இதையே சொல்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அங்கே சொன்னது, அந்த நாளில் அவங்க அங்கே சொன்னது மற்றவர்கள் யார்? இந்த 16 மொழியை பேசாத மற்ற தேசத்தினர். அவங்களுக்கு இவர்கள் பேசின மொழி என்னது? ஜிப்பரிங் அப்படியே தான் இருக்கும். ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. ஜிப்பரிங் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டார், ஜிப்பரிங்கா. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இவங்க மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறார்கள். ஆக அங்கே 2 கூட்டத்தினர் இருந்தார்கள்.
ஒருவர்கள் அந்த மொழிகளை தெரிந்தவர்கள், இன்னொரு கூட்டத்தினர் அந்த மொழிகளை தெரியாதவர்கள். அப்போ அந்நிய பாஷையில் பேசினவர்கள் மேலே அது குத்தமா? அவங்க மொழி தெரிஞ்சாதான் பேசணுமா? தெரியாதவர்கள் அங்கே இருந்தால் பேசக்கூடாதா? இதெல்லாம் பெந்தேகோஸ்தே நாளிலே உறுதியாயிட்டுது. இப்போ என்னமோ இவங்க விவாதிச்சு கொண்டு கிடக்குறாங்க, அவங்க பாடு கிடக்கட்டும். அங்கே மற்றவர்களும் இருந்தாங்க, அவர்கள் இப்படித்தான் கமெண்ட் அடித்தாங்க. அதை பற்றிலாம் பேச யாரும் கவலையே விடலை, வாங்கடா அப்படின்ட்டு பேச போயிட்டார். அவர் பாட்டுக்கு எழுந்தார். சரி, உன்னதத்திலிருந்து வல்லமை கிடைச்சது. வல்லமையை பெற்ற உடனே பேதுரு எழுந்து அப்படியே ஒரு பிரசங்கம் பண்ணார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினார், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணினார். வேதம் சொல்கிறது, யூதர்கள் அனைவரும் மனதில் குத்தப்பட்டவர்களாய் தேவனுக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நம்பர் 3000 என்று போடப்பட்டிருக்கிறது. இது எப்படிங்க ஒரே நாளையில், ஒரே ஷாட்டில் இது எப்படி நடந்தது? உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலனினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இந்த அபிஷேகத்தை நடத்தினது யார்? இயேசு. ஹலோ, அவரே அபிஷேகித்தார். ஏன் யோவான் அப்படித்தானே சொல்லியிருக்கான். அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அபிஷேகம் பண்ண முடியும். ஊழியக்காரங்களை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் பண்ண மாட்டார், தெரியாமல் அவர் பண்ணுவார். ஆனால் அவர் தான் பண்ணுறார், அவர் தான் பண்ணணும், அவர் தான் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ பண்ணிட்டார். பண்ண உடனே இவங்களுக்கு பலன் வந்துட்டு, இவங்களுக்கு வல்லமை வந்துட்டு, சும்மா சீறி பாஞ்சாங்க. எல்லாம் அடங்கி கிடந்த பூனியை மாதிரி அடங்கி கிடந்தவங்கலாம் புலி மாதிரி சீர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் இப்படி ஏன் அடங்கி கிடக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு இன்னும் அந்த அபிஷேகம் கிடைக்கல. உடனே அந்நிய பாஷை பேசினாதான் அபிஷேகம் பெற்றதுன்னு அர்த்தமா? அந்நிய பாஷை பேசலைன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலைன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தான் நான் இன்னைக்கு விளக்கம் தரேன். முதலாவது இன்சிடென்ட் பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அந்நிய பாஷைகளிலே பேசினார். இது முதலாவது பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த சம்பவம், அடையாளம் என்று கருதப்படுகிறது. உடனே 3 இடத்துல தாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி போட்டிருக்கிறது. அந்த 3லையும் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்பதை வைத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் அந்நிய பாஷை கண்டிப்பாக பேச வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை அப்படின்னு இப்போ எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? இவங்க 3 இடம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சாதகமான அந்த இவங்களுக்கு சாதகமானது கூட கிடையாது. அந்த 3 இடத்த மாத்திரம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வேதத்தில் உண்மையில 5 இடம் இருக்கு. ரொம்ப சில சமயங்களில் எனக்கு இப்படி தான் தோணுது, ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க? 5 இடம். முதலாவது பெந்தேகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். 2வது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் சமாரியாவில். பிலிப்பும் யோவானும் அன்றே போயிருந்த பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் தெளிவாக போட்டிருக்கு, அவர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தார்கள். பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் பெறாமல், அபிஷேகம் பெறாமல் இருந்தார்கள். 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது பேதுருவும் யோவானும் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் போய் அங்கே அவர்களுக்கு வேதவசனத்தை விளக்கிச் சொல்லி அவர்கள் மேல் ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டது யார் மூலமா? பிலிப்பு மற்றவர் மூலமா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்குள்ளாக அந்த காலத்தில் என்னங்க ஃப்ளைட்டா? இப்போ காலையில் இருந்துச்சு மத்தியானம் அங்கே போகிறதுக்கு 3 மாதம் கழிச்சு தான் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு இவங்க ரட்சிக்கப்பட்டு. உடனே எல்லாம் பெறலை, 3 மாதம் ஆயிடுச்சு. அங்கே போன பிறகு பேதுரும் யோவானும் அவர்கள் மேல் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். இது 8ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் ஒன்று நடந்தது, அதை இவங்க விட்டுட்டாங்க. 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? இது ரொம்ப முக்கியமானது. இந்த தயவு செய்து நான் நல்லா விளக்கி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்னா, சவுலாகிய பவுல் சவுலாயிருந்த பொழுது இயேசு அவனை சந்தித்தார். தமஸ்குக்கு போகிற வழியிலே பெரிய ஒளியின் மத்தியிலே அவனுக்கு மாத்திரம் கேட்கும்படியாக அவர் பேசினார்.
சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனே இவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரேன்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட வெளிச்சம், இப்படிப்பட்ட சத்தத்தை அவனால் உடனே உணர முடிந்தது. ஆண்டவரேன்ட்டான். நான் என்ன செய்ய நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர்? நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுவே நேரடியாக பவுலை சந்தித்து அவனை ரட்சிப்புக்குள் இயேசுவே வழி நடத்தினார். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது இயேசு, எந்த ஒரு ஊழியக்காரனும் இல்லை. அதே வேளையில் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரும் இயேசு. அவர் அவனை ரட்சித்த மாத்திரத்திலே, அந்த பொழுதிலேயே, அந்த க்ஷண பொழுதிலேயே, நான் தான் உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தர வேண்டும், இதோ இப்பொழுதே பரிசுத்தாவியின் பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லவும் இல்லை, அவனை அபிஷேகிக்கவும் இல்லை, ஞானஸ்நானம் கொடுக்கவும் இல்லை. இதெல்லாம் விட்டுருவாங்க, கேர்ஃபுல்லாக விட்டுருவாங்க. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்குறான். எழுந்து தமஸ்குவுக்கு போ, அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லப்படும் அப்படின்ட்டு. சந்தித்தது இயேசு, அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினது இயேசு, பரிசுத்தாவியை கொடுக்கிறவர் இயேசு. இதெல்லாம் ஒரே ஷாட்டை நடந்திருக்கலாமே. ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெறுகிறீர்கள் என்று இன்னைக்கு இருக்கிற இவங்கெல்லாம் சொன்னதுனால இங்கே பெற்றுருவீங்களே. ஏங்க இந்த இன்சிடென்ட்டில் அவர் தான் அங்கே சந்திக்கிறாரு, இயேசுவே சந்திக்கிறாரு. இயேசுவே கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. ஏன்னா ரட்சிப்பின் சமயத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் முடியாது. கொடுக்கிறது வேதத்தில் ஏற்பட்ட நியமனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர் அவன் உடனே 3 நாள் தமஸ்குவுக்கு போயிட்டான். தமஸ்குவில் 3 நாள் இருந்தான். 3 நாளில் அனனியாங்கிறவன் அங்கே வந்தான். அவனுடைய கையினாலே இவன் ஞானஸ்நானமும் வருகிறான். பவுல், நான் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்பொழுது ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு பவுலிடத்தில் சொல்லுகிறான், சகோதரரே, சகோதரனாகிய பவுலே, நீ பார்வையடையவும் பரிசுத்த ஆவியை பெறவும். நல்ல கவனிங்க, அவன் ரட்சிக்க 3 நாள் ஆயிட்டதே. ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், பெற்று விட்டீர்கள், இதுதான் பைபிள் என்று சொன்னால் பொய், வேத வசனங்களுக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல எனக்கு ஞாபகத்தில் தோணுது தேவ தூஷணம். ஏங்க சாதாரண சரி, இதை எழுதின லூக்கா, அவர் தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுறாரு. அவருக்கு தெரியாத 3 நாள் கழிச்சு தான் பவுலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றான். அனனியா கை வச்ச பிறகுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சவுல் பெற்றான் என்று லூக்காவுக்கும் தெரியாதா? அப்போ அவரும் மண்டை கலந்துட்டு இவங்களுக்கெல்லாம் புத்தி நல்லா இருக்குது. 3வது, இதை எழுதினவர் பரிசுத்தாவி, அந்த பேத புத்தகத்தை எழுதினது பரிசுத்தாவியானவரே. அவரே சொல்லலை, அவன் அன்றைக்கே பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்கெல்லாம் அடிக்கிறவங்க, அதுக்கு தான் அழகாக அந்த 9ஆம் அதிகாரத்தை விட்டுருவாங்க. சரி, அவங்க விட்டுட்டு போட்டோம், நமக்கு வேதம் சொல்லுது, நம்ம புரிஞ்சுக்குவோம். பவுல் கூட அன்றைக்கே அவன் பெறவில்லை, 3 நாள் கழித்து தான் பெற்றான். ஆக ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெறுகிறீர்கள் என்றால் வேதத்திற்கு புறம்பான சத்தியம் உபதேசம். சரி, இதற்கு அடுத்து 10ஆம் அதிகாரம். இப்போ 3 சொல்லிட்டேன், 4வது 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அங்கே 100க்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு வசனத்தை பேசுகிறார். 44ஆம் வசனம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் வாயை திறந்து பேசும்போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன் அப்படி பேசுனா தெரியுமா? கொர்நேலியு புறஜாதி, அவன் யூதன் இல்லை. அதனால நீங்கள் புறஜாதி என்பதற்கு பதிலாக தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணின உடனேயே, பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே, பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்னாகவே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்ப அங்கேயும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இந்த அந்நிய பாஷைகளை பேசுவதை பேதுருவும் கேட்டான், அங்கே கூடியிருந்தவர்களும் கேட்டார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்படவில்லை, அங்கே கூடியிருந்தவர்கள் பேசின அந்த பாஷைகளையே
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தேகோஸ்தே நாளிலே பேசினதைப் போல அவர்கள் பேசினார்கள், இவர்களுக்கு புரிந்த பாஷை என்று அங்கே எழுதப்படலை. ஆக புரியாத பாஷைகளை தான் அங்கே பேசினார். சரியா விளங்குதா? அங்கே பேதுரு கொர்நேலியு வீட்டில் பெறும் பொழுது, அங்கே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசும் பொழுதும் அந்நிய பாஷை அங்கே இருந்த 120 பேருக்குமோ பேதுரு யோவானுக்குமோ தெரியாத பாஷை. ஆகவேதான் அது அந்நிய பாஷை. இதை அவர்கள் காணவும் செய்தார்கள், கேட்கவும் செய்தார்கள். ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாதுங்க. அதனால இப்படிலாம் நீங்களா சட்டம் போட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் செல்லாது பைபிளில். சரி, இது கொர்நேலியு வீட்டில் நடந்தது. அதுக்கு பிறகு 19ஆம் அதிகாரம் எபேசு பட்டணம். இங்கே பவுல் முதல்ல போனார். அப்புறம் அங்கே ரட்சிக்கப்பட்டு சில விசுவாசிகளை சீஷர்களை கண்டு அவங்கள பார்த்து கேட்குறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஏங்க பவுலுக்கு அந்த மண்டை அழுந்துட்டதா? அவர்கள் விசுவாசியா இல்லதா, விசுவாசிகள் இல்லையா, சீஷர்களா இல்லையான்னு பவுலுக்கு தெரியாதா? அவருக்கு அவர்கள் விசுவாசிகள் என்று நன்றாகவே தெரியும். அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்பதும் தெரியும். ஆகையினாலே நேரடியாகவே அவர்களிடத்திலே கேட்டார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது, ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவர்கள் இல்லை, அதை குறித்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். அவைகளை குறித்து விவரித்து சொன்னான். ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் அப்படின்னு ஆரம்பிக்குது. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது, எவ்வளோ நாள் அவங்க அபிஷேகம் பெறாமல் இருந்தாங்கன்னு லூக்காட்ட தான் போய் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவங்க 3 தான் இருக்குன்னு சொல்லி போட்டு உங்களெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. 3 இல்லை 5 இருக்குது. 5லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரட்சிக்கப்படும் போது அவங்க பரிசுத்தாவியை பெற்ற மாதிரி இல்லவே இல்லை. பரிசுத்தாவியை பெறும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவார்கள் என்பதை குறித்து இன்னொரு சர்ச்சை. பேசினால் தான் பரிசுத்தாவியை பெற்றீர்களோ, பேசாவிட்டால் பரிசுத்தாவியை பெறவில்லையா? ஆமாம். ஏன் ஆமாம்? 5 இடத்துலையும் அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? 2ஆம் அதிகாரத்திலேயே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே அதற்கு விளக்கம் இருக்கிறது. அங்கே அவர் சொல்கிறான், பேதுரு 25ஆம் வசனத்திலே சொல்கிறான், ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் நான் இவர்களோடு பேசுவேன், இதுவே அவர்களுக்கு ஏற்படுகிற ஆறுதல், ஆனாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இது 25ஆம் வசனம். பின்னால் வரும்பொழுது அதே பேதுரு என்ன சொல்கிறார்? அதுவே நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான, 35ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், காண்கிறதும் கேட்கிறதுமான. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் காணவும் முடியும், கேட்கவும் முடியும் என்பது அதிலே அர்த்தமாகிறது. நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இந்த ஆவியை அவர் எங்களுக்கு தந்தருளினார். பேதுரு அட்டஸ்ட் பண்ணிட்டார். ஸோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் காணவும் முடியும், கேட்கவும் முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கண்டார்கள். அதை கண்டு சீமோன் பேதுரு இப்படி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் கண்டார்கள், கேட்டார்கள். எபேசுவிலே கண்டார்கள், கேட்டார்கள். இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும்? அப்போ அந்நிய பாஷை பேசவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், நிறைவு, அபிஷேகம் எதுவுமே பெறவில்லை என்பதுதான் வேதத்தின்படி நமக்கு கிடைக்கப்படுகிற சத்தியம், சரியான உபதேசம். இதற்கு மாற்று கருத்தே இல்லை. சரி, அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்னங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். பேதுரு சொன்னார் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், கிஃப்ட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினால் தரப்படுகிற வரங்கள்னு இருக்கு. இயேசு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு வரமாக தருகிறார். அவருக்கு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்களுக்குள் வந்த பிறகு உங்களுக்கு அவர் அநேக வரங்களை தருகிறார், உங்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால்
இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 9 வரங்களில் ஒன்றும் உங்களில் கிரியை செய்யாது. சும்மா அபத்தம்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது, செய்யாது, அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்குள்ள வந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வரங்களை தருவார். யார் யாருக்கு என்ன வரங்களை தரணுமோ அந்த வரத்தை தருவார். அதில் 9 இருக்குது. அதை நீங்கள் எதை உங்களுக்கு அவர் தரதான் சூட்டபுளாக இருக்குமோ அதை உங்களுக்கு அவர் தருவார். இது அவர் உங்களுக்கு கொடுப்பது. பரலோகத்திலிருந்து பிதா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்தார். இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்து உங்களை பலசாலிகளாக வல்லமையுள்ள சாட்சிகளாக மாற்றுகிறார். இதில் என்னங்க குழப்பம்? எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பரலோகம் போயிடுவீங்க, அதனால் அந்த கேள்வியெல்லாம் திருப்பி கொண்டு வராதீங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் வல்லமையாய் கிரியை செய்யவே முடியாது. அதை திரும்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுங்கள். உடனே எப்படி பெறுவது? காத்திருந்து பெற வேண்டுமா? அவசியம் இல்லை. ஏன்னா பேதுரு கொர்நேலியு வீட்டில் பேசிக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவியை இறங்கிட்டாரு. 3 நாள் தான் பவுல் காத்திருந்தான். அனனியா வந்தோன்னா அவன் பரிசுத்தாவியை பெற்றுட்டான். எபேசு பட்டணத்தில் கொர்நேலியு பவுல் போயிருந்த போது அல்லாமலும் அவர்கள் ஜெபித்து கைகளை வைத்தார்கள், அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இந்த டேரியிங் அல்லது வெயிட்டிங் அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவை அப்படின்னா, தாகமாயிருக்கிறவன், இயேசு சொன்னார், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை தருவேன். பரிசுத்த ஆவியை குறித்து இதை சொன்னார் என்றும் அந்த வேதத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஏங்க, இயேசுவே தாகமாக இருந்தால் என்கிட்ட வந்து கேளுன்றாரு. நான் உனக்கு தருவேன் என்றாரு. நீங்கள் கேட்டோன்னே அவர் தரப்போறாரு. ஆரம்பத்தில் 10 நாள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. தட் இஸ் ஓகே. ஏன்னா அது வரைக்கும் அவர் கொடுக்கப்படலை. இப்பொழுது கொடுக்கப்பட்டாச்சு. அதனால நீங்கள் கேட்டோன்னே அவர் தருவார். இதில் இன்னொரு ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம் என்றால், பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் காத்திருப்பீங்க, நீங்கள் வருவீங்க, வேற ஒரு சாத்தாமி வந்துடும், பிசாச்சி ஆவி வந்துடும், அது வந்து உங்களை அந்நியமாச்சல பேச்சு வச்சிடும் அப்படின்வாங்க. ஹலோ, லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து எடுத்து திரும்ப வாசி. அதில் என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களிடத்தில் ஒருவன், பிள்ளைங்க வச்சுக்கோங்க, முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பாருங்க, நீங்க தேவனிடத்திலேயோ இயேசுவினிடத்திலேயோ பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்டால் உங்களுக்கு நிரப்பப்படுவது, உங்களுக்கு அபிஷேகத்தை கிடைப்பது பரிசுத்த ஆவியை தவிர வேறு ஆவி இல்லை. அது இந்த வேதம் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இவங்களா வேற ஆவி வந்துட்டுதுன்னு சொன்னா அது அவங்களோட இருக்கட்டுங்க, நமக்கு வேண்டாம். நாம் தேவனை வணங்குகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், விசுவாசிகள் ஆகிவிட்டோம். நாம் பிதாவினிடத்தில் கேட்கிறோம், இயேசுவினிடத்தில் கேட்கிறோம். அவர் நமக்கு முட்டையை கேட்டால் கல்லை தருவார், மீனை கேட்டால் பாம்பை தருவார். நீங்கள் பரிசுத்தாவியை கேட்டால் அசுத்தாவியை அனுப்பிச்சு தருவார். என்னங்க இது? வேடிக்கை இல்லை. எனக்கு என்னமோ இதை கேட்கும்போது என் காதெல்லாம் எரியுது. இது என்னடா? நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய பிதா, நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் பொல்லாத ஆவியை நமக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். நீங்கள் தேவனிடத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களை ரட்சித்த இயேசு உங்களை பரிசுத்தாவியால் மட்டும்தான் அபிஷேகிப்பாரே தவிர எந்த ஒரு பொல்லாத ஆவியினாலும் தீய ஆவியினாலும் உங்களை அபிஷேகிக்க மாட்டார். அப்படி அபிஷேகம் பெற்ற உடனே நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவீர்கள் என்பது வேத நியமனம். பேசுவீர்கள். அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு.
இந்த அந்நிய பாஷையை குறித்து வேதத்தில் ஏசாயாவிலும் சரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் சரி ஸ்டாமரிங் லிப்ஸ் அண்ட் அன்னோன் டங்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ஸ்டாமரிங் லிப்ஸ்னால் என்ன தெரியுமா? பரியாச உதடுகள், தடுமாறுகிற உதடுகள். இந்த தடுமாற உதடுகளில் நீங்கள் அந்நிய பாஷையை பேசும்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு அது இவங்க வளர்றாங்க, இல்லை சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது தோன்றுகிறது இல்லையா? அதுக்கு வேதத்தில் விளக்கம் இருக்குது. இட் இஸ் கால்டு ஸ்டாமரிங் லிப்ஸ், பரியாச உதடுகள். ஒரு குழந்தை புதுசாக பேச ஆரம்பிக்கும் போது அது வளரும். பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது, நீங்கள் புதுசாக பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் வராது. கொஞ்ச நாள் ஸ்டாமர் பண்ணும். இவங்க ஸ்டாமர் பண்ணுறத உளறல்னு எடுத்துக்கிறாங்க. உளறல் இல்லை. நான் கனடாவில் இருக்கிறேன். கனடாவில் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்கு நான் வாக்கிங் போகணும்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வரான், பிலிப்பைன்ஸ் வரான், எத்தனையோ மொழிகள் பேசுகிறவங்க அங்கே வராங்க. அவங்கவுங்க ஒரு மேஜையில் போய் உட்காந்துக்குவாங்க. அவங்கவுங்க பாஷையில் விட்டுவாங்கங்க. விட்டுவாங்க. பிலிப்பினோ பேசலாம், அவன் பேசுவான். சைனீஸ் பேசல, இவன் பேசுவான். நான் அவங்கள சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்னடா வளர்றாங்க, கிப்பரிங், அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சுற்றி வருவேன். அந்நிய பாஷை இதுதாங்க. அந்நிய பாஷை உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்கு வாங்க. அங்கே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் என்ன சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியாது, புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது உங்கள் மொழி இல்லை. அவன் பிலிப்பைனாக இருப்பான், அவன் பிலிப்பைனில் பேசுவான். இன்னொருத்தர் சைனீஸாக இருப்பான், அவன் சைனீஸில் பேசுவான். இன்னும் சரி, இந்த சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து வர்றவங்க பேசுகிற இங்கிலீஷு உங்களுக்கே கிப்பரிங்காக தான் இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும் அந்த இங்கிலீஷு. அப்போ அதனால் இவங்கெல்லாம் வளர்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, அவங்களும் மொழி தான் பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறது அது மாதிரி தான். ஆகையினாலே தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும். இதற்கு இவர்கள் கொடுக்கிற விளக்கம் எல்லாம் வேதத்திற்கு புறம்பான விளக்கங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவதில்லை. அவர் உங்களுக்கு துணையாய் உங்களோடு கூட இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஞானஸ்நானம் என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இதை கொடுப்பது இயேசு, பெற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள். அடையாளம் அந்நிய பாஷை, காண்கிறதும் கேட்கிறதும். ஞானஸ்நானத்திற்கு அடையாளம் இருக்கிறது. கொடுக்கிறவரை பார்க்குறீங்க, எடுக்கிறவரை பார்க்குறீங்க, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்திற்கும் அடையாளங்கள் இருக்கிறது. கொடுக்கிறவராக இயேசுவை நாம் காணுவதில்லை, எடுக்கிறவரை காண்கிறார்கள். அந்த எடுக்கிறவர் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது கண்டும் காண்பதும் கேட்கிறதுமான அடையாளத்தை தேவன் நியமித்திருக்கிறார். இது மனுஷனால் நியமிக்கப்பட்டது அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டது. அதையே நம்ம பரியாசம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டங்க. இதை விட விளக்கம் தேவைன்னா என்னோடு கூட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல விளக்கத்தை சொல்லித்தரேன். புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், அதில் இது நல்லா விளக்கியிருக்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள 647-839-8393 மின்னஞ்சல் jeevanadi@gmail.com. நல்ல விளக்கம் என்னால் தர முடியும். தயவு செய்து குழம்பாமல், குழப்பி கொள்ளாமல் என்னோடு தொடர்பு கொண்டு விளக்கங்களுக்காக கேளுங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நான் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை கூட கூடியும் சொல்ல மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆகையினால என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வேதத்தை இன்டர்பிரட் பண்ணவும் மாட்டேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக, வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் என் மனதிலே போட்ட இந்த காரியங்களை இவர்களுக்கு விட என்னால் முடிந்த மட்டும் நான் விளக்கி கொடுத்தேன். தேவரீர் அவர்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட பேசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்படியாக அவர்களுக்கு உற்சாகத்தையும் தாகத்தையும் தருவீராக. தாகம் உழுகிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு தாகத்தை தீர்ப்பேன், ஜீவ தண்ணீரை தருவேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து இதை பேசினார் என்று சொல்லி அந்த வசனத்தையும் நினைவு கூர்ந்து அவர்களை நீர் அபிஷேகத்தினால் நிரப்பி, வல்லமையினால் நிரப்பி இந்த உலகத்தில் நல்ல சாட்சிகளாக நீர் கிருபை செய்வீராக. இந்த எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.